ஓகே. இப்போ இந்த 21ல வந்து இந்த இஷ்யூஸ் வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா, 22க்கு அப்புறமா தான் வந்து லியோல கமிட் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் சம் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து விஜயும், த்ரிஷாவும் இதுல வராங்க. அதுல ரொம்ப நெருக்கமான சீன்கள்லாம் இருந்தப்பவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது. ஓப்பன் அப்பா தெரியணுன்றதுக்காகவே 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்களா? இல்ல சினிமாவோட கட்டாயமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல? ட்ரிஷாவோட பவரும் டெனாசிட்டியும் காட்டுது. எப்படியோ திருப்பி நுழைஞ்சிட்டா பாத்தீங்களா? எப்படியோ நுழைஞ்சிட்டா. ஏதோ ஒரு ரூட்ல லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி, நான் விஜய தொட மாட்டேன், ஜஸ்ட் நாங்க தெய்வீகமா படத்தை ஷூட் பண்றோம், ஒருத்தரத்த தொட்டு கூட மாட்டோம். ட்ரிஷாவோட காஸ்டியூம் இதுல ஃபுல்லா சாரி தான், சல்வார் கமீஸ் தான், ஷால் போத்திக்கிட்டு தான் வருவாங்க. பசங்க பசங்கனே போகுது படம். இப்படி எல்லாம் சங்கீதாட்ட சொல்லி லோகேஷ் கனகராஜே சங்கீதா கால்ல விழுந்து பர்மிஷன் கேட்டிருப்பான். ஓகே. சங்கீதாக்கு என்ன அவ்வளவு சினிமா தெரிஞ்ச இதுவா? அட் சம் பாயிண்ட் ஷி வுட் ஹவ் ஆல்சோ ஆஸ்க்ட், ஏன் இந்த ரோல ட்ரிஷாவை தவிர யாராலையும் பண்ண முடியாதா? லோகேஷ் பொய் சொல்லியிருப்பான் நண்பன் விஜய்க்காக. விஜய்க்கு ஒரு 6 மாசம் ட்ரிஷாவோட ஜல்சா பண்றதுக்கு வழி வகுத்து கொடுக்கறதுக்கு லோகேஷ் கனகராஜ் விளக்கு பிடிச்சான்.